ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாம்பாலத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இங்கே உள்ள கடற்கரை பகுதியில் மீன் கூட்டங்கள் வந்து கரைப்பகுதி அமைதியாக இருக்கவும் எவ்வளோ மீன் கூட்டங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்துட்டு அந்த சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடுறது, அப்படியே ஓடுறது, நண்டுகள் வந்து இது பண்ணுறது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பெரிய மீன் கூட்டம் ஒன்று இங்கிட்டு தான் சுற்றி தெரியுது. பக்கத்தில் அவங்க காட்டுறான் பாருங்களேன், நல்ல கூட்டம். தெரியுதா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படி நம்ம பக்கத்தில் தான் வருது. அப்படியே இருங்க. இந்த போதில் இது வந்து மஞ்சப்பாறை கூட்டம். ஒரு 8 மீன் இருக்கும் போல் இந்த மஞ்சப்பாறை கூட்டம். பாருங்கள் இவ்வளோ அழகாக போகுதுன்னு. அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே மீன் தாங்க. ஃபுல்லாக அப்படியே மீனாக தான் இருக்குது. அப்படியே அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கூட்டம். அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, அதாவது காட்டுறேன். நல்ல கூட்டங்க அப்படியே போகுது. அண்டர் வாட்டர் கேமரானா உங்களுக்கு நல்லா காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டி வலை, அது வந்து பட்டி வலை மீன் பிடிப்பு. அங்கே இருக்கிறது சிங்கி வலை கூண்டு, லாப்ஸ்டர் கூண்டு. அது பாருங்க மஞ்சப்பாறை. அப்படியே ஒரு 3 பீஸ் அப்படியே வருத்தோம் மஞ்சப்பாறை மீன். எவ்வளோ பக்கத்தில் விழுந்துட்டா. கரை ஃபுல்லாக வெறும் மீன் தாங்க, அப்படியே மீன் தான். மஞ்சப்பாறைனா பெரிய சைஸ் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தெரியுதா? அப்படியே 3 பேர் மட்டும் வராங்க. ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு. அதில் எவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ கரையாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் கரை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீன் அப்படியே போகுது. இங்கே பாருங்க. அழகாக இருக்குல்ல. அதில் உள்ள அந்த வாலோட பக்கத்தில் பாருங்களேன், மஞ்சளாக இருக்கும். அதனால தான் பேர் மஞ்சப்பாறை. எவ்வளோ அழகாக தெரியும் பாருங்கள். இந்த ஏரியா நாங்கள் சின்ன சைஸ் பாராக்கூடா இருக்கு. ஒரு அங்கே ஒரு மீன் கூட்டம் துள்ளி விளையாடுங்க. அந்த இடத்துல மீன் கூட்டங்களை வந்து அப்படியே துள்ளி விளையாண்டுக்கிறதுக்கு வாங்க. அதையும் சைலண்டாக இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் சத்தம் போட்டால் வர மாட்டேங்குது. அங்கே பாருங்கள் ஒரு பாராக்கூடாங்க, சின்ன சைஸ் பாராக்கூடா. அப்படியே ரீச் ஆகி போதுங்க. அப்படியே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக மீன் தாங்க. நல்ல அமைதியான ஏரியாவா, அதனால் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்களேன். மீன் தாங்க, அப்படியே சரியான மீன் கிடக்குங்க.
ஆனால் இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் போகாது போல, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது இந்த கூட்டம். இது ஒரு கூட்டம். அப்படி ஒரு நீடில் பீஸ் ஒன்று போகுது பாருங்க, முரல் ஒன்று போகுது அழகா. அப்படியே அப்படியே போகுது. இப்படி 2 மடாவா மீன் ஓடுவாங்க. சரியான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருங்க. சரியான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி தீவு மாதிரி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பர் ஏரியா. இது என்ன மீனுன்னு தெரியலையே, சரியான கூட்டமாக இருக்குது இந்த மீன். ருசியாக போகுது. நம்ம பகுதி கடற்கரை ஏரியா, அது கரைப்பகுதி. நல்லா க்ளீனாக இருக்கும். அது தெரியுதுல எனக்கு பின்னாடி, அது ஃபுல்லாமே வந்துக்கிட்டு பெப்சி பாசின்னு சொல்லுவோம்ல, அந்த பாசி வளர்க்குற அந்த ஏரியா தான். பார்ப்போம், அது தெரியுதா? ஃபுல்லாக மூங்கிலாக தெரியுது பாருங்கள். அது ஃபுல்லாமே பெப்சி பாசி வளர்க்குறது. அது வந்து எங்கள் மீனவர்களுக்கு வந்து ஒரு 2வது வருமானம் மாதிரி. கடலுக்கு போக டயத்தில் இதையும் வளர்த்துக்குருவோம். அது கவர்மெண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு காசை கொடுத்துரும். அது ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம். ஒரு மீன் கரைப்புறமாக ஓடிக்கிருவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த அழகான காட்சி பாவன் பாலத்துக்கு இடையில் இருக்கிற தோணித்துறைன்னு சொல்கிற ஒரு ஏரியா. அழகான மீனவ கிராமம் இது. இதோட அழகை சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை பாருங்கள். இதோட அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. கடற்கரையை பற்றிலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு அந்த தெரியுதுல. அந்த மூங்கிலாக இருக்கிறது ஃபுல்லாக அந்த பெப்சின்னு சொல்கிற ஒரு வகையான பாசி வளர்க்குறது, பெப்சி பாசி வளர்க்குறதுக்காண்டி வச்சுருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா மான்பாலம். எங்கள் ஏரியா வந்து ஒரு மினி சொர்க்கம் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. எப்படி கரைப்பகுதியில் ஃபுல்லாக மீன் பாருங்கள், ஒரு ஸ்டார் பீஸு. முழுக்க முழுக்க அப்படியே கிடக்குங்க, பறவை கிடக்கு போட்டு.